அண்ணா சொன்னா கேளுண்ணா வேணாண்ணா. டேய் இப்போ என்ன பண்ணணுங்கிற? இது பாரு அமைதியா போயிடு. நான் ஏன்னா இப்படி எரிஞ்சு விழுவுற? டேய் பின்ன என்னடா, நான் என்னடா தப்பு செஞ்சேன்? நான் கட்டிக்க போற பொண்ணு மனசார ஆசைப்பட்டு தங்கத்துல ஒரு தாலி கேட்டாடா, அதை வாங்கணும்னு நினைச்ச ஒரு தப்பாடா? ஏய் நான் தினமும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற என் பொழப்புடா அந்த ஆட்டோ. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தெய்வமா தான் நான் மதிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆர்சி புக்கை வச்சே நான் அவளுக்கு தாலி வாங்க ட்ரை பண்ணேன். அப்ப அவளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் நீயே புரிஞ்சுக்கோ. ஆனா என்ன நடந்துச்சு? எவ்வளோ காலி பசங்க கரெக்டா மோப்பம் முடிச்சுட்டு வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா போலீஸ்காரன் எடுத்தறிஞ்சு பேசுறான். டேய் கலாமாட்ட போனா அவங்க என்னடா சொல்லுவாங்க? நீ எதுக்குப்பா காணாம போன பணத்தை தேடி போற? உனக்கு நானே தரேன்னு ஒரே வாரத்துல முடிச்சிருவாங்கடா. நான் இளமதி அதை விரும்ப மாட்டாளு. அவளோட தன்மானம் அதுக்கு இடம் கொடுக்காது. அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன். பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பொண்ணு ஒருத்தனை நம்பி வரான்னா அந்த நம்பிக்கை ரொம்ப பெரிய விஷயம்டா. அந்த பொண்ணோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிறது தான் ஆம்பளைக்கு அடையாளம். நான் ஆம்பளை நிரூபிச்சு காமிப்பேன். டேய் இதை நான் செஞ்சே தீருவேண்டா. நீ வாயை மூட்டு பேசாம போயிடு. என்ன டேய் இதுக்கு மேல நீ வாயே திறக்கூடாது. டேய் தம்பி ரெடி ஆயிரு. இதுல ஒரு கையெழுத்து போடுப்பா. என்னண்ணே எழுதிருக்கு? பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி ஃபயர் ஷாட் எடுக்கும்போது அதில் நடிக்கிறவங்க கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்குறது வழக்கம். எப்படி ஆப்ரேஷன் நடக்கும்போது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பேஷண்ட் கிட்ட கையெழுத்து வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நீ எதை பற்றியும் நினச்சி பயப்படாதப்பா. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப எதிர்பார்க்காம நீ வந்து எங்களுக்கு உதவி பண்ணுற. அதனால் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ தைரியமாக எங்களை நம்பி இந்த ஃபயர் சீக்வன்ஸை பண்ணு. நாங்கள் இருக்கோம். சரி சரி இதில் கையெழுத்து போடுப்பா. என்ன பரமா போடு. மாஸ்டர் கையெழுத்து வாங்கியாச்சு.